லாங்குவேஜ் ஆஃப் ஹோமியோபதி, பன்முக பார்வையில் ஹோமியோபதி, ஹோமியோபதி ஃபார் பிகினர்ஸ். நாம் பார்க்க போகிற மருந்து வந்து ஸ்டாபிசாக்ரியா. இவங்களுக்கு தலைவலி, தொடர்ந்து தலைவலி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் குத்துற மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. குத்துறதுன்னு சொன்னாவே ரெனான்குலேசே தாவர குடும்பத்தில் இந்த பிரிக்கிங் பெயின் இருக்கும். அதுபோல் இன்னொரு ஃபேமிலியிலையும் இந்த பிரிக்கிங் பெயின் அதிகமாக காணப்படும். அவங்ககிட்ட நான் தண்ணி தாகம் இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா பல்சிட்டிலாக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. நல்ல தண்ணி குடிப்பேன் சார் அப்படின்னாங்க. அப்போ உங்களுடைய நேச்சர் என்னன்னு கேட்டபோது, சார் அதிகமாக பேச மாட்டேன், எல்லார்ட்டையும் பணிஞ்சு போயிடுவேன். கோபம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டபோது, கோபம் மேக்சிமம் கண்ட்ரோல் பண்ணிக்குவேன் சார். வார்த்தையை பாருங்கள், கண்ட்ரோல் பண்ணிக்குவேன். ஆனால் கோபம் வந்து ஒரு எக்ஸஸாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவுட் பஸ்ட் ஆயிடுவேன். அந்த நேரத்தில் உங்கள் உடம்புல என்ன ரியாக்ஷன் நடக்கும்னு கேட்டேன். கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்கும். கோபம் வந்துச்சுன்னா பொருளை தூக்கி வீசுவீங்களான்னு கேட்டேன். அடுத்து ஆமாம் அப்படின்னாங்க. இந்த மாதிரி லீடிங் கொஸ்டின் நான் கேட்குறது என்னுடைய வழக்கம். ஏன்னா மருந்தை நான் உணர்ந்துருவேன். உணர்ந்தோன்னே கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன சிம்டம் வேணும் அப்படிங்கிறத நான் கேட்பேன். அது வாய்ஸில் எப்படி இருக்கும்னா, குளறுது சார், சரியாக பேச முடியாது, உச்சரிக்க முடியாது அப்படின்னாரு. அவருக்கு ஸ்டாபிசாக்ரியா 3x கொடுத்தேன். கொடுத்த அடுத்த நாளே வலிகள் குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 தடவை தேவைப்பட்டது. ஸ்டாபிசாக்ரியா 3xே தான் திருப்பி ப்ரிஸ்கிரைப் பண்ண நல்லா ஆயிட்டார். அதனால் ஸ்டாபிசாக்ரியா இந்த மாதிரியான கண்டிஷனில் சில கன்ஃபர்மேட்டரி சிம்டத்தெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக பயன்பாட்டுக்கு உபயோகமாகவும் இருக்கும். அது மட்டுமல்ல, ஸ்டாபிசாக்ரியா மற்ற நோய்களுக்கும், இந்த தலைவலி குத்திரவலிக்கு மட்டுமல்ல, மற்ற எந்த நோய்க்கும் இந்த கன்ஃபர்மேட்டரி சிம்டம் அவசியம். அதாவது வாய்க்கோள் வந்தால், அதே நேரத்தில் பொருள் தூக்கி வீசுறது, கை நடுக்கும், இதெல்லாம் ஸ்டாபிசாக்ரியாவில் மிக முக்கியமான கன்ஃபர்மேட்டரி சிம்டங்களாக இருக்குது. தேங்க்யூ.